இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படுவது, கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவரே இல்லையாங்க? என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் நல்லவருங்க. பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்திலையும் இந்த என்னை பரிசுத்தப்படுத்தினார், என் வாழ்க்கையை உயர்த்திருக்கிறார். உங்கள் முன்னாடி பேசும்படி எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் நினைக்கிறேன், யாரும் நினைக்க ஆசைப்படுறீங்க, இயேசு நல்லவருங்க. அவர் கிருபை உள்ளவர், சமாதானத்தின் தேவன், ஆறுதல் தேவன். எத்தனையோ நாமங்கள் உண்டு அவருக்கு. நாம் எதுவும் இல்லைங்க, இயேசு எனக்கு நல்லவர், இயேசு எனக்கு போதுமானவர் அப்படின்னு யாரெல்லாம் சொல்ல போகிறீங்க? இந்த வீடியோ பார்க்குறேன், இந்த வசனத்தை கேட்குறேன். என் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்துட்டார். ஒன்றுக்கும் உராதவன், படிப்பறிவு இல்லை, ஒன்றுக்கும் உராதவன். இந்த வீடியோ கொடுத்தே பெரிய அதிசயம். அந்த யூடியூப் மூலிமா ஆண்டவர் எங்களை அற்புதமாக நடத்துகிறார். அதுவே பெரிய விஷயம். அவர் செய்த, அவர் நல்லவர், எனக்கு நல்லவராக இருக்கிறார், என் வழிகாட்டி. எப்படி நான் சொல்ல முடியும்? உங்களால் ஆண்டவர் தான் சொல்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, நம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறாராம். யாரெல்லாம் நம்புறாங்களோ அவர் தெரிவார். இது என் மகன், இது என் மகள், என்னுடைய மகள் பாவங்க அப்படின்னு அவங்களை அறிந்திருக்கிறாராம். எப்போது அறிஞ்சிருப்பாருன்னா, கர்த்தர் நல்லவர் என்று இக்கட்டு காலத்தில் நோக்கி கூப்பிடுவாங்களாம். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, எனக்கு ஏசு இருக்கிறாருப்பா, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்கள தான் சொல்கிறார் ஆண்டவர். ஏசப்பா என்னை விடுவிப்பார். வியாதியோ வறுமையோ கஷ்டமோ எது வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. என் தேவன் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளவர். என்னை இந்த பொல்லாப்பிலிருந்து என்னை விடுவிப்பார், இந்த கடந்தொழிலிருந்து என்னை விடுவித்து தருவார். என்னை யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவர் அரணான கோட்டையாய் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறாராம். யாரெல்லாம் நம்புறீங்க? நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா? அவர் இருதயத்தின் நினைவை இயேசு அறிவாராம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஓடுகிற இதயத்தின் நினைவுகளெல்லாம் இயேசு அறிவாராம். ஒரு வார்த்தை சொல் புறவாமன்னே வார்த்தையை அறிந்திருக்கிற தேவன் இயேசு. நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தையே வராது, என் மகன் ஏதோ கேட்க போகிறான், என் மகன் என்ன ஏதோ கேட்க போகிறான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வத்தோடு காத்திருக்கிற தெய்வம் யாருன்னா இயேசு ஒருவர் தாங்க. அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. இக்கட்டு வருத்தங்க ஒரு தேவ பிள்ளைங்களுக்கு. இயேசு நம்பர்கள் ஒரு இக்கட்டு வருத்தமே, ஏசப்பா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துருப்பாரு. அந்த டைமில் உடனடியாக விடுதலை கிடைக்குங்க. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் அரணான கோட்டை. நம்பி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு அவர் தாங்க அரணான கோட்டை. நம்புங்க, இயேசு நம்புங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், சர்வ சிருஷ்டிக்கும் ராஜா. எத்தனை நாமங்களோடு தெரியுமா? அவருக்கு 1000 நாமங்களோடு. அது சொல்ல நமக்கு நாவில்லை. எவ்வளோ அற்புதம் செய்தார் என்னுடைய வாழ்க்கையில். உங்களுக்கு அற்புதம் வேணும், அடையாளம் வேணும்னா கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் ருசி பாருங்கள். இக்கட்டு காலிலே அரணான கோட்டையாக உங்களுக்கு வந்து நிற்பார். இயேசு முதலுக்கு நீங்கள் கூப்பிடுங்க. இயேசு நல்லவர் புரிஞ்சு கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க. உடனடியாக அரணான கோட்டையாய் மதிலாய் உங்களுக்கு முன்பாக வந்து நின்று உங்கள் பிரச்சனையை அவர் தீர்த்து சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.